மிதுன ராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க, புதனை ராசி அதிபதியாக கொண்டவங்க, எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான், வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க தான் மிதுன ராசிக்காரங்க. உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டு போனார் அப்படின்னா நீங்கள் ஒரு பக்கம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க, எந்த பக்கம் நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க. உண்மை மற்றும் நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் செய்ய மாட்டீங்க. இதனால தான் உங்களுக்கு இவ்வளோ கஷ்டமும் இவ்வளோ பிரச்சனையும் வந்துட்டு இருக்கு. மிதுன ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க, பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க, எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க, தன்னுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க. இதனால பார்க்குறவங்க எல்லாருமே மிதுன ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு மாதிரி எந்திரிச்சு நிற்கிற உங்களை குறை சொல்றதுக்கு நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்க சொந்தக்காரங்களுக்கு நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்களை தேடி வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் மிதுன ராசிக்காரங்க. வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறக்காக கஷ்டப்பட்டு ஒழிக்கக்கூடியவங்க. வரக்கூடிய நாட்கள் இருந்து மிதுன ராசிக்காரங்களுடைய தலைவிதி முழுவதுமாகவே மாறப்போகுது. மார்ச் 26ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கிறதுனால இது உங்கள் வாழ்க்கை நிலையவே முழுவதும் மாற்ற போகுது. இதை பார்த்தீங்கன்னா சதுர்கிரக யோகம் நம்ம ஜாதகத்தை சொல்லுவோம். மீன ராசியில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான், புதன் பகவான், ராகுகேது பகவான், சுக்கிர பகவான், சனி பகவான் 5 பேரும் பார்த்தீங்கன்னா ஒன்றாக மீன ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாங்க. ஏன்னா மார்ச் 29ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பயிற்சி ஆரம்பிக்குது. மே 14ஆம் தேதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பயிற்சி நடக்க இருக்குது. இதை வச்சு பார்க்கும்போது வரக்கூடிய ஒரு 6-7 மாதம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் மிதுன ராசிக்காரங்களுக்கு மிகுந்த ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுது. எல்லாருமே பார்த்தீங்கன்னா சனி பயிற்சிக்கு அப்புறம் பயப்படுறது ராகுகேது பயிற்சி நினைச்சு தான் பயந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா சனி பகவான் நல்லது பண்ணுவார், கெட்டது பண்ணுவார், ஆனால் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். ஆனால் ராகுகேது என்ன பண்ணுவார்னே தெரியாது, கண்டே பிடிக்க முடியாது. ஆனால் இவங்க 2 பேருமே சேர்ந்து மிதுன ராசிக்கு மிகுந்த நல்ல நல்ல பலன்களை மட்டுமே உங்களுக்கு அள்ளித்தர போகிறாங்க. மிதுன ராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். புதுசாக ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் அவங்களை தேடி வந்திருக்கும். மிதுன ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையும் இழந்தாங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி, தயவு செஞ்சு என்னை உன் கூடையே கூட்டிக்கிட்டு போயிரு. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் தடுப்பதற்கு உங்கள் கூட இருக்கிறவங்க சொந்தக்காரர்கள் நண்பர்களும் நிறைய பேர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில் மட்டும் குறிக்கோளாக இருக்கக்கூடியவங்க தான் மிதுன ராசிக்காரங்க. நீங்கள் என்றைக்குமே மற்றவங்க நம்பி இருக்க மாட்டீங்க. நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் மாறக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க தான் மிதுன ராசிக்காரங்க. கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க. மற்ற ராசிக்காரங்களை மாதிரி சொல்லி காட்ட மாட்டீங்க. ஏன்னா கடந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா பணத்தால் அதிகமாக நெருக்கடி சந்திச்ச ராசினா அது குறிப்பாக மிதுன ராசிக்காரங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில மிதுன ராசிக்காரங்க கொஞ்சம் பொறுப்போடும் காசை சிக்கனமாக செயல்படுத்துவாங்க. ஒரு சில பேர் ரொம்ப ஆடம்பரத்தை நோக்கி செயல்படுத்துவாங்க. இதனால தான் மிதுன ராசிக்காரங்களுக்கு எப்படி செலவு பண்ணுறதே தெரியாமல் நிறைய பண சிக்கலே போய் மாட்டிக்கிறாங்க. வரக்கூடிய நாட்கள் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது வரப்போகுது. ஏன்னா குருவுடைய பார்வை டைரக்டாக மிதுன ராசிக்காரங்க மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரு. குரு பகவான் வக்ர நிவர்த்தியும் ஆகிறதுனால தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் மிதுன ராசிக்கு மிகவும் உன்னதாக நாட்களாக பார்க்கப்படுது. ஏன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 5,000 சம்பளத்துக்கோ வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு குடும்ப சூழ்நிலைக்காக. இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைக்கும். நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு கடந்த 2-3 வருஷமாக ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் அந்த வேலைங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைச்சிருக்காது. ஏதாவது 2 மார்க் 10, 5 மார்க் 10 இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன தடுமாற்றத்தால் உங்களுக்கு அந்த வேலை கை நழுவி போயிருக்கும். இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அரசாங்க வேலைங்க அப்படிங்கிறது வரக்கூடிய 6-7 மாதங்களில் நிச்சயமாக கிடைக்க போகுது. நீங்கள் ஐடி ஜாப்போ அல்லது ப்ரைவேட் ஜாப்போ இல்லை பேங்க் சைடோ எங்கே நீங்கள் ட்ரை பண்ணாலும் உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலைங்கிறது வரக்கூடிய இன்னொரு 6-7 மாதங்களில் கிடைக்க போகுது. கோர்ட்டு கேஸுன்னு அலையிற நபர்களுக்கு உங்களுக்கு சாதகமாகவே விரைவில் தீர்ப்பு வரும். தொழிலில் இருந்து தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் தொழிலை நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாகவே மாறும். சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதனால் வருமானம் உங்களுக்கு பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும்.
அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க. இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது சுத்தமாகவே இனி இருக்காது. திருமணமாகாத நபர்கள் மிதுனராசிக்காரங்க நிறைய பேர் ஆண்கள் நிறைய பேர் காணப்படுறாங்க. ஏன்னா பெண்களுக்கு ஈஸியாக திருமணம் அடைஞ்சிருது. ஏன்னா வயதும் பார்த்தீங்கன்னா 33 35 38 வயது வரைக்குமே நிறைய ஆண்களுக்கு வந்து இந்த பொருளாதார சூழ்நிலை அதுக்கப்புறம் வந்து சுற்றி இருக்கிறவங்க ஏதாவது எடுத்து விட்டுருவாங்க. இந்த மாதிரி நிறைய சிக்கல் எல்லாமே வந்து மிதுன ராசிக்காரங்க சந்திச்சுட்டு வந்திருக்கிறீங்க. விரைவில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே இன்னொரு 6-7 மாதங்களுக்குள்ள உங்களுக்கு நல்ல ஒரு வரன் நிச்சயமாக அமையும். வாழ்க்கை துணையை இழந்த மிதுன ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து 2வது திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற குழப்பத்திலே இருப்பீங்க. ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் 2வது திருமணம் பண்ணலாம் அப்படின்னு தான் தோணும். ஆனால் அப்படி பண்ணும்போது இந்த சமூகம் எந்த மாதிரி பார்ப்பாங்க, சொந்தக்காரங்க தப்பாக பேசுவாங்களா, ஃப்ரெண்ட்ஸ் எதாவது நினச்சிவாங்களா அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக வந்து 2வது திருமணத்தை பற்றி நிறைய பேர் யோசிக்காம இருப்பீங்க. ஆனால் நீங்கள் வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருடைய சப்போர்ட் இல்லாமல் ட்ராவல் பண்ணுறது, இந்த சொசைட்டியில் ட்ராவல் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிரமம். இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலை எல்லாமே உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுவாழ்க்கை உங்களுக்கு நிச்சயமாக அமையும். குழந்தைய பாக்கியத்துக்கு ஏங்கியவர்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாகவே விலக போகுது. நீங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இருக்காது, பார்க்காத வைத்தியம் இருக்காது. கிட்டத்தட்ட 4-5 வருஷமாக வந்து பிள்ளை பேர் பாக்கியம் இல்லாமல் ரொம்ப வந்து மனதளவில் அதிகமாக வேதனைப்பட்டிருப்பீங்க. உங்களுக்கு சனி பெயர்ச்சியால் பார்த்தீங்கன்னா உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாகி இன்னொரு 6-7 மாதங்களுக்குள்ள உங்களுக்கு நிச்சயம் பிள்ளை பேர் பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும். பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே சேரக்கூடிய வாய்ப்பாக இன்னொரு 6-7 மாதங்கள் காலகட்டங்களுக்கெல்லாம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருப்பாங்க. மீண்டும் ஒரு முறை சேர்ந்து பேசும்போது கண்டிப்பாக அந்த டைவர்ஸ் வந்து கேன்சல் பண்ணக்கூடிய அளவுக்கு நல்ல நல்ல மாற்றங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகுது. அது அடுத்து பார்த்தீங்கன்னா மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் காதல் செட் ஆகாத ராசினா அது வந்து மிதுனராசிக்காரங்க தான். லவ் பண்ணுவாங்க, ஆனால் வந்து ஏதாவது ஒரு சிக்கலில் வந்து அந்த லவ் பிரேக்கப் ஆயிரும், இல்லை வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய சிக்கல் எல்லாமே சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க. நீ வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் காதல் வந்து கண்டிப்பாக வெற்றியை தரக்கூடும். நீங்கள் வீட்டில் போய் சொல்லும்போது கண்டிப்பாக உங்களோட காதலை வந்து ஏற்றுக்குவாங்க. இந்த மாதிரி நல்ல நல்ல மாற்றங்கள் எல்லாமே வரக்கூடிய ஒரு 6-7 மாதங்களுக்கு மிதுனராசிக்காரங்க வாழ்க்கையில் நடக்க போகுது. ஏன்னா கடந்த 2-3 வருடமாகவே வந்து நீங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு நல்லதுமே நடந்திருக்காது. ஏதோ உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து மிதுனராசிக்காரங்க அவங்க வாழ்க்கையில் டிராவல் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஏன்னா 2025 வந்துமே நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு நல்லதுமே நடக்கலை, இன்னைக்கு இந்த நிமிஷம் இந்த நொடி வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் எதுவுமே நல்லது நடக்கலை அப்படின்னா அதிகமாக வேதனைப்பட்டிருப்பீங்க. இனி வரக்கூடிய 6-7 மாதங்களை பொறுத்த வரைக்கும் மிதுனராசிக்காரங்களுக்கு மிகுந்த ராஜ்யத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. மிதுனராசிக்காரங்க நீங்களும் ஒரு கம்பெனியில் 5-6 வருஷமாக வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடங்களில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைச்சிருக்காது, சம்பள உயர்வு பணி உயர்வு எதுவுமே கிடைச்சிருக்காது. ஆனால் உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்தவங்களுக்கு எல்லா சலுகையுமே கிடைச்சிருக்கும். இதை பார்க்கும்போது ரொம்ப மனதில் வேதனைப்பட்டிருப்பீங்க. ஏன்னா நம்மளும் இந்த கம்பெனிக்காக இரவு பகல் பார்க்காம வேலை செய்கிறோம், தன்னோட சொந்த கம்பெனி நினச்சி வேலை செய்கிறோம், நம்மளுக்கு எந்த ஒரு அங்கீகாரமே கிடைக்கல அப்படின்னு வேதனைப்பட்டிருப்பீங்க. நீ வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவும் சம்பள உயர்வு பதவி உயர்வு போன்றவை எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது. இனி தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படும். உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வை அடைய போகிறீங்க. தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. விற்பனை வரக்கூடிய நாட்களில் அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும். வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க. சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது. கடந்த 3 வருடமாக பார்த்தீங்கன்னா மிதுனராசிக்காரங்க குடும்பத்தில் எந்த ஒரு ஃபங்க்ஷன் எந்த ஒரு நல்லது கெட்டது எதுவுமே நடந்திருக்காது. இது நீங்கள் வேறு சொந்தக்காரங்க ஃபங்க்ஷனுக்கு போகும்போது உங்கள் வீட்டில் எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே வைக்கலையா அப்படின்னு உங்களை பார்த்து கேட்பாங்க. இதை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டிருப்பீங்க. நீ வரக்கூடிய நாட்கள் உங்கள் வீடுகளில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு காட்ட ஆரம்பிப்பீங்க. கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாமே நடக்க போகுது. சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்காலும் முயற்சி பண்ணுவீங்க. அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு விரைவில் கிடைக்கும். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க போகுது. சேமிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக உயரப்போகுது. வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் எல்லாமே முழுவதுமாகவே மறைய போகுது. இனி வரக்கூடிய நாட்களில் மிதுனராசிக்காரர்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ரொம்ப அசுறு வளர்ச்சியாக இருக்க போகுது. உங்களுடைய சொந்தக்காரங்களும் நண்பர்களும் பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ளக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு வளர்ச்சிங்க இருக்க போகுது. நீங்கள் வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு போத்து நினச்சி நிறைய மாணவர்கள் பயத்தோடு இருப்பீங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மதிப்பெண் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் மிதுனராசிக்காரங்களை
அச்சுறுத்திட்டு வந்த நோய்கள் எல்லாமே உங்களுக்கு மருத்துவத்தால் விரைவில் விலக போகுது. ரத்த கொதிப்பு, சர்க்கரை போன்ற நோய்கள் எல்லாமே உங்களுக்கு விரைவில் கட்டுக்குள் வரும். ஆரோக்கியம் மேம்படும். குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க. புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க. புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க.